வெல்கம் விவாஸ். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் அந்த சடையாண்டி சிவன் கோயிலுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் வழி. திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த இடம். சடையாண்டி கோயில்னு போட்டிங்கன்னா காட்டும் கூகுள் மேப்பில். ஒரு குகைக்குள்ளே இருக்கிற கோயில் தான். எப்படி இருக்குது பார்த்துங்க. அருமையான பிளேஸ், அருமையான இடம். வந்த மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும். இது குகைக்குள்ளே வந்து சித்தர் தவம் ஏற்றினாருன்றது தான் இருக்குது வரலாறு. அதை பற்றி நாங்கள் இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கிடல. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். பருவம் அமாவாசை அப்போல்லாம் படைப்பாங்களாம். குகை இல்லாத இடமே இல்லை. இதுக்குள்ளேயும் குகை தான். தண்ணி இங்கே தான் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீர் சொன்னேன் இதுக்குள்ளே. ஆனால் இப்போ நாங்கள் போக விரும்பலை. எதையும் முழுசாக தெரிஞ்சிக்காம போயிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் எப்படி ரிஸ்க் எடுத்து போய் பார்க்க முடியும்? அமாவாசை அன்றைக்கி ஒரு நாள் வந்து தான் பார்க்கணும். அடுத்தது இங்கே பார்க்குறது ஒரு சிவன் கோயில் தான். இங்கேயும் பின்னாடி சித்தருடைய ஃபோட்டோ, சித்தர் தவம் இயற்றிய குகை. இது அமாவாசை எப்போ வந்தால் எல்லாம் உள்ளே போய் பார்ப்பாங்களாம். ஓம் நமச்சிவாய போற்றி, நாதந்தால் போற்றி, எமைப்பொழு. எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இடம் பாருங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. அருமையான வியூ பாயிண்ட்டு. பார்த்துங்க. அதிகமான பேச விரும்பலை. எந்த ஒரு எடிட்டிங்கும் போட மாட்டேன். ஓம் நமச்சிவாய.